குறுகிய காலத்தில் அதிக நாட்டுப்புற நாடகங்களை அரங்கேற்றி கின்னஸ் சாதனை படைத்திருக்கும் நடிகர் டேனியல் அருண்குமாருக்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். டேனியலை பொறுத்தவரை ஒரு நடிகராக நம்மில் பல பேருக்கு தெரியும். கடந்த 2007ஆம் ஆண்டு பொல்லாதவன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமான டேனியல் பின் பையா, ரவுத்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி தந்தது. அதன் பின் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் நடித்த அசத்தியிருந்த டேனியல் தற்போது கூட திரைப்படங்களில் நடித்துக் கொண்டே நாடக கலையில் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். கடந்த 2007ஆம் ஆண்டே நடிகர் டேனியல் 72 மணி நேரம் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக நாடகங்களை அரங்கேற்றி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என முயற்சி செய்தார். ஆனால் அப்போது கிடைக்காத கின்னஸ் எனும் மாபெரும் அங்கீகாரம் தற்போது 18 ஆண்டுகள் கழித்து நடிகர் டேனிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. கின்னஸ் சாதனை படைத்த நடிகர் டேனிக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்.